வாழ்க மனமுடன். இன்னைக்கு 2 நாள் ஆன உடனே கொஞ்சம் சுருதி ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. கணேஷை பார்த்த உடனே இன்னைக்கு வந்து வயசு நல்லா தெரியுது. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ரொம்ப குரலே போயிடுச்சு. குரல் நடக்கிறது எல்லாமே டயர்ட் ஆச்சு. ஆனால் மனசு மட்டும் ஆசை இருக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து சாகோ அப்படின்னு ஒன்று பண்ண போகிறோம். ஆனால் டிப்பிக்கல் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. நம்மளோட வழியில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஊரில் வந்து கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் அதெல்லாம் எய்தர் மதுரையிலேருந்து இல்லாட்டி ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வரணும். அது இப்போ நாங்கள் வெளியில் அதிகம் போகாததுனால லாரி என்றைக்கு வருதுன்னு தெரியறதில்லை. ஆக்சுவலாக மறுநாள் லாரி வரும்னு இருக்கும். முதல் நாள் நாங்கள் போய் காய் வாங்குவோம், எல்லாம் வாடெல்லாம் இருக்கும். அதனால் நான் இப்போ நம்ம டேஸ் கொஞ்சம் பீன்ஸ், கேரட்டு, காலிஃப்ளவர்லாம் அவாய்ட் பண்ணிடுறேன். நாட்டு கத்திரிக்காய் தான் வாங்குறேன். நேற்று கணேஷ் போய் வாங்கிட்டு வந்தான். சுமாராக தான் இருந்தது. சரி, நிறைய தூக்கி போட்டாச்சு. சரி, இருக்கிறத வச்சு ஒன்று நம்மளோட வழியில் சாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. முதல்ல தேவையான சாமான் அது வந்து காய்கறியெல்லாம் வேக வச்சு வச்சுட்டேன். நான் தான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் பழசானா வேகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் குக்கரில் வச்சு இன்றைக்கி பருப்பு வைக்கும்போது அது மேலே வச்சு ஒரு விசில் அடித்தாச்சு. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு. பீன்ஸ் தான் முத்தல். ஆமாம், பீன்ஸு முத்தல். காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தால் அது நன்னாவே இல்லை. அப்புறம் தக்காளி, வெங்காயம், மக்கானா. காலிஃப்ளவருக்கு பதிலாக மக்கானா. அரைக்கிறதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். அந்த கசகசா தண்ணியில் ஊடுறது, கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய் உரப்புக்கு, வெங்காயம், கொத்தமல்லி, 4 நிலக்கடலையும் 2 கடலைப்பருப்பும். பொட்டுக்கடலை போடணும். அதை மறந்துட்டு அதை போட்டுக்கணும். இப்போ அரைக்கும் போது போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன். சரி, இல்லாட்டி ரொம்ப திக்காக ஆகிடும் அது. இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேங்காய், அந்த நட்ஸு, 2 பூண்டு பல். பூண்டு போட்டிருக்கேன். 2 பூண்டு பல் சரி எடுத்துக்கிறேன். அப்புறம் கடலெண்ணெய் எடுத்துக்கணும். கடலெண்ணெய். ஆமாம், தேங்காய் எண்ணெய் ஆகாது இதுக்கு. கடலெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு, கொஞ்சம் உண்டுன்னு விட்டுட்டு 1 பார்ட்டு தான். நான் போனதில் கிளிப்பான் குக்கர் நான் பண்ணேன். ஆமாம், ரொம்ப சௌரியமாக இருக்குது. அப்படியே பிரியாணியில் அப்படியே பண்ணிடணும். அதுலேயே என்ன தேடுற கரண்டி. இதில் முதல்ல மக்கானாவை அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துடணும். அப்போ தான் அது சாஃப்டாக வரும். சவக்கணுமா அது? ஆமாம், கொஞ்சம் சவக்கணும். அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துலேயே எடுத்துட்டு வறுத்து உப்பு காரம் போட்டு சாப்பிட்லாம். ரிச் ப்ரோட்டீன், ஃபைபரும் ப்ரோட்டீனும் அதிகம், கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி. இப்போது கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் நற்சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் வாசனைக்கு போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணணும். எங்களுக்கு மறைக்கும். பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம். இப்போ தான் 25% வதங்கியிருக்கு. 50% வதக்கணும். கண்ணாடி படம் கிடையாது, ப்ராப்பராக வதக்கணும். இப்போ ஆமாம், இப்போ 75% அது வதக்கின உடனே தக்காளியை போட்டுடலாம். இது மசிய வதக்கணும். ஏன்னா இந்த கிரேவி தான் அதுக்கு பேஸ்ட். இதில் அரைச்சி விட்டுருக்கிற 2 மிளகா தான் இதுக்கு காரம். எங்களுக்கு அந்த காரம் போரும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் காரப்பொடி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட்டி போட்டுக்கலாம். இப்போது இதில் உப்பு போடுற அந்த வெங்காயத்தோடு சேர்றதுக்கு நல்லா ஒரு கலக்கிட்டு இந்த காயும் அதில் போடுறோம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு. நம்ம ஆற்றுல என்ன சௌரியமான காய்கள் இருக்கோ அந்த காய்கள்லாம் எல்லாம் போட்டுக்கலாம். மக்கானா போட்டுக்கலாமா? ஆமாம்.
போட்டு ஒரு கிளறிட்டு நிறைய வந்துருக்கு கணிசம். இப்போது தேங்காய் விட்ட பிறகு கொதிச்சதுன்னா ரொம்ப டேஸ்ட்டு மாறிடும். அதனால் இதில் இப்போ 1/2 டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். இதில் இந்த உப்பு புளிப்பு தக்காளியோட புளிப்பு எல்லாம் காயில் பிடிச்சிக்கட்டும். காயில் ஃப்ளேவர் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கிறோம். இது நல்லா பஞ்சாக எல்லாம் வெந்து போயிடுச்சு. இதில் இந்த அரைச்ச விழுதை நம்ம வந்து போடலாம். தோசை, இட்லி, பூரிக்கு சாப்பிட நிறைய பூரி சாப்பிடும். பூரி சாகு தானே ஃபேமஸ். இதே திக்கார வரைக்கும் கொதிக்கணுமா? திக்காகிடும். இப்போ இதை விட்டால் அது திக்காக தான் இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து தீர்ந்துச்சுன்னு தோன்றுறது. கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஓவராக வதங்கிட்டு தான் தோன்றுறது. வெங்காயமும் தக்காளியும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் க்ரீமி பண்ணிவிடுவேன். பியூரி. ஆமாம், அது வந்து அந்த டேஸ்ட்டு தனியாக அலாதியாக இருக்கும். மணக்குது. வெரி குட், சூப்பர். அவ்வளோ இதில் பருப்பு போட்டால் கடப்பா. கொதி வந்தால் போதும். தேங்காய் போட்டு எப்போவுமே ஒரு கொதி விட்டாதான் அந்த தேங்காயோட டேஸ்ட் இருக்கும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் நிறைய நேரம் கொதிக்க விட்டா அந்த தேங்காய்லேருந்து தேங்காய் எண்ணெய் வந்துடும். தேங்காய் பால் வாசனைக்கும் தேங்காய் எண்ணெய் வாசனைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் உண்டு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இது கொதிக்க கூடாது. ஆயிடுச்சு. சாகு கல்லடை குறிச்சி சாகு கீதா மாமி பண்ணிய சாகு.